மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். இயேசு
அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் கிட்ட பேசுறப்போ சொல்றாரு, நான் போறேன், நான் போவது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு அது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதை ஏத்துக்கோங்க. ஏன் தெரியுமா? நான் போனாதான் அது உங்களுக்கு நல்லது. நான் போனாதான் தூய ஆவியானவர் உங்களை நோக்கி வருவார். அவரு உண்மையை வெளிப்படுத்துவாரு. என்ன உண்மை? ரொம்ப சிம்பிளுங்க. நான் உன் கூட இருக்கும் போது நீ எதற்கும் பயப்படாதே. இயேசு ஆண்டவருடைய தத்துவம் என்ன? நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே. நான் தான், அஞ்சாதே. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு நம்மை திக்கற்றவர்களாக ஒருபோதும் விட்டதே கிடையாது, விட்டுவிடவும் மாட்டார். இப்போ இந்த நேரத்துல நான் பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கிற வேளையிலேயே இயேசு என் பக்கமாக இருக்கிறார். ஏன்னா விடுதலை பயணம் 33:14 சொல்லுகிறது, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் என்னோடு இருக்கும் அப்படி என்பதாகும். அவர் நம்மை கைவிடுபவரும் கிடையாது, கை நழுவுகிறவரும் கிடையாது. அந்த இயேசு ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பது போன்று இப்போ அவர் நாம் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ளணும் அப்படி என்பதற்காக தூய ஆவியானவரை நமக்காக கொடுக்கின்றார், விட்டு சென்றிருக்கிறார். அப்போ சீடர்களிடம் பேசுறப்ப சொல்றாரு, தூய ஆவியானவர் வருகிற பொழுது உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் உங்களோடு இருக்கின்ற பொழுது இதுவரை நீங்க பண்ணிய காரியங்களிலும் பார்க்க அற்புதமான அநேக காரியங்கள் உங்களால் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு அப்படித்தானே? தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட வேளையில வெளியில போய் பேசவே பயப்பட்ட ஜனங்கள், இயேசுவின் சீடர்கள், அதிலும் இயேசுவின் சீடர்களில் தலையாய சீடர் பேதுருவானவர், அவர் என்ன பண்ணாரு? வெளியில போனவர் என்ன பண்ணாரு? பேசினாரு. என்ன பேசினாரு? ஒரு பிரசங்கம் பேசினாரு. அந்த பிரசங்கம் குறைஞ்சபட்சம் எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? வெறும் 10 செகண்ட். எப்படி? 10 செகண்ட். அவருடைய பிரசங்கம் என்ன? மகா ஜனங்களே, ஆண்டவராகிய கடவுள் உலகிற்குள் மீட்பரை அனுப்பினார், ஆனால் நீங்கள் அவரை கொன்று விட்டீர்கள். காரியமில்ல, மனம் திரும்பி வாருங்கள், அவர் உங்களை மன்னிப்பார். வெறும் 10 செகண்ட் தான். 3000 பேர் அன்னைக்கே மனம் மாறினாங்க. ஆமா, அந்த வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள் அப்படின்னு நினைக்கிறீங்க? பேதுருவானவரின் வார்த்தைகளா? கிடையாது. அதற்கு முன்னாடிதான் அவர் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார். அப்போ அந்த இடத்துல பேசினது வேறு யாரும் கிடையாது, பேதுருவானவர் மூலமாக பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக வந்து விட்டார். அவ்வளவு தைரியம், அவ்வளவு வல்லமை நமக்குள்ளே வந்து கொள்ளும். ஆகவேதான் சொல்லுகின்றேன், இயேசு ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் மீட்டவராக இருக்கின்றார். அதே இயேசு ஆண்டவர் நமக்குள்ளாக பரிசுத்தாவியானவரை தந்திருக்கிறார். அந்த வல்லமை மாபெரும் வல்லமை. அந்த வல்லமை நமக்குள்ளே செயல்படணும் அப்படின்னு சொன்னா அன்றாடம் நாம் அவரை பார்த்து சொல்லணும், பரிசுத்தாவியானவரே, என்னால் கையாள முடியாத காரியங்களை நீங்க கையாளுங்க. பேதுருவானவர் அன்னைக்கு வெறும் 10 செகண்ட் பேசினாரு. அத்தனை பேரும் மனம் மாறினாங்க. அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலும் ஆசிரை கொடுங்க. நான் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் நீங்க இருந்து செயல்படுங்க. நான் இதுவரை காணாத மகிழ்வை, இதுவரை காணாத ஆசிரை, இதுவரை காணாத எத்தனையோ நன்மையின் காரியங்களை சிகரங்களாக தொட்டுக்கொள்ள உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன? வாழ்க்கையில் மகிழ்வுதான், ஆசீர்தான், சிகரங்கள் தான். ஆமென்.